ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அதாவது வாழைத்தண்டு கூட்டு. இதுக்கு வந்து வாழைத்தண்டு வாங்கி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நார் இருக்கும், அந்த நாரையும் எடுத்துரும். ஒரு முள் பூச்சி மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து சுற்றினாவே நார்லாம் தனியாக வந்துடும். இப்போ வானலில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே அதோட நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுங்க, இல்லைன்னா உங்களுக்கு கருத்துரும். வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கிட்னிக்கெலாம் ரொம்ப நல்லது. அதாவது கிட்னியில் கல் இருக்கிறவங்க கூட இதுமாரி நம்ம ஜூஸ் வச்சு சாப்பிட்லாம், கூட்டு வச்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இப்போ இது வந்து வாழைத்தண்டு இதோட சேர்த்துறோம். வாழைத்தண்டு இதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையானது கொஞ்சமாக போட்டு தண்ணி போட்டு வேக வச்சிடலாம். வாழைத்தண்டு நல்லா வேகட்டும். இது நம்ம அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது நம்ம சாப்பிட்ணும். நீங்கள் வந்து இந்த கிட்னியில் கல் உள்ளவங்க அடிக்கடி இதுமாரி சாப்பிட்டு ஜூஸ் வச்சு சாப்பிடும்போது இந்த கல்லெல்லாம் கரைஞ்சிடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுறோம். கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் தனியாக வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பைத்தம்பருப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து வாழைத்தண்டு வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இதை நல்லா கலந்து கிண்டி விட்டுருங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைத்தம்பருப்பை போட்டு நம்ம வந்து கிண்டிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு, நார்ப்பொருள் அதிகமாக இருக்கிறதுல. இப்போ இதோட வந்து தேங்காய் துருவி போட்டுட்டு நான் வந்து இந்த பைத்தம்பருப்பு வேக வச்ச பைத்தம்பருப்பு இருப்பாங்க, அதையும் இதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடும். நீங்கள் கூட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா, நல்லா காரக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது இந்த கூட்டு வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுடுங்க. நல்லா வந்து இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சைட் டிஷ் இது. லஞ்சுக்கு வந்து இது சைட் டிஷ்ஷாக தான் நான் பண்ணியிருக்கேன். நான் இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு.